வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் 144 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருது. இந்த கடைகளில் பணிபுரியக்கூடிய 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் 3வது நாளாக நேற்று வரை போராட்டத்தை தொடங்கினர். மேலும் இன்று அந்த போராட்டம் தொடரும் என, அதாவது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் அந்த தங்களுடைய தீர்வு எட்டப்படாதனால் இன்றும் போராட்டம் தொடரும் என இன்று காலை சுமாராக 9 மணிக்கே அந்த ஈரோடு மாவட்ட சூரம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் திரண்டு தங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் டாஸ்மாக் கடைகளை மதியம் 12 மணி வரை திறக்க மாட்டோம் என கூறி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட மேலாளர் இதுவரைக்கும் எந்தவித அழைப்பும் கொடுத்து அந்த பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோமானால் சுமூகமாக தீர்வு எட்டப்பட்டு மதுப்பிரியர்களுடைய அந்த கவலை தீர்க்கும் விதமாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இன்று 4வது நாளாகவும் அந்த போராட்டம் தொடர்வது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பார்த்தோம்னால் இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு ஈரோடு மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை இழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது.